Hello friends, welcome to Rasi Studies. இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறதுனா JEE Mains அட்மிட் கார்டு எல்லாரும் டவுன்லோட் பண்ணிருப்பீங்க. எஸ்பெஷலி Jan 22nd, 23rd, 24th யாரெல்லாம் எக்ஸாம் எழுதுறீங்களோ அவங்க எல்லாரும் அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணிருப்பீங்க. இந்த அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ண பிறகு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் பர்டிகுலரா எக்ஸாம் ஹால்குள்ள எடுத்துட்டு போகணும் அப்படிங்கறத இந்த வீடியோ. சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியா வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எக்ஸாம் ஹால்குள்ள போகும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை அப்படிங்கறத டீடைலா நம்ம பார்க்கலாம். சோ இத வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் நீங்க வீட்லயே விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னா எக்ஸாம் ஹாலுக்கு போய் அங்க வந்து கொஞ்சம் ஹரிபரி ஆகும். அதனால தயவு செய்து இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்க அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணிருப்பீங்க. அந்த அட்மிட் கார்டு வந்து எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா எஸ்பெஷலி A4 ஷீட்ல தான் அந்த அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணணும். மொத்தம் 4 பேஜஸ் இருக்கு. 4 பேஜஸையுமே நீங்க டவுன்லோட் பண்ணி தான் ஆகணும். லாஸ்ட் இயர் அதாவது 2024ல எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு கலர் பிரிண்ட்ல ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து ஜெராக்ஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதாவது டவுன்லோட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் பேஜ் கலர் பேஜ்ல நீங்க டவுன்லோட் பண்ணாலும் ஓகே, இல்ல பிளாக் அண்ட் ஒயிட்ல நீங்க டவுன்லோட் பண்ணாலும் ஓகே. பட் வந்து 4 பேஜும் கம்பல்சரியா A4 ஷீட்ல நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிருக்கணும். ஃபர்ஸ்ட் பேஜ் எது, செகண்ட் பேஜ் எது, தேர்ட் பேஜ் எது, ஃபோர்த் பேஜ் எதுன்னு நல்லா செக்ரிகேட் பண்ணி கரெக்டா அந்த பேஜுக்கு உண்டான இதை நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க அட்மிட் கார்டுல என்ன போட்டோஸ் வந்து நீங்க ஒட்டிட்டீங்களோ அதே போட்டோ தான் உங்களுக்கு வந்து கீழே செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம்லயும் ஒரு போட்டோ ஒட்ட சொல்லுவாங்க. அதே போட்டோ தான் நீங்க ஒட்டணும். சரிங்களா? ஸோ அப்போ அப்ளிகேஷன்ஸ்ல நீங்க எந்த போட்டோ கொடுத்துருக்கீங்களோ அதே போட்டோ தான் நீங்க கையில வச்சிருக்கணும். ஸோ மேபி நீங்க ஜோசா கவுன்சிலிங் வரைக்கும் அந்த போட்டோஸ் தான் எல்லா இடத்துலையுமே ஒட்ட சொல்லுவாங்க. அதனால மேபி ஒரு 10 போட்டோஸ் ஆச்சு கையில வச்சுக்கோங்க. பட் எக்ஸாம் ஹாலுக்கு போகும்போது 2 போட்டோ இல்லைன்னா 3 போட்டோ கம்பல்சரி எடுத்துட்டு போங்க. என்ன காரணம்னா செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம்ல ஒரு போட்டோ ஒட்டுவீங்க. எக்ஸாம் ஹால் சென்டருக்கு உள்ள போனீங்கன்னா அங்க ஒரு போட்டோஸ் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால அங்கேயே 2 போட்டோ ஆயிடும். எஸ்பெஷலி இன்னொரு போட்டோ எடுத்துட்டு போறதுல தப்பு இல்லை. அதே மாதிரி அட்மிட் கார்டுமே நீங்க வந்து ஒரு 3 காப்பி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் காப்பி எதுக்கு அப்படின்னா நீங்க எக்ஸாம் சென்டர்ல நீங்க உள்ள கொடுத்துட்டு வரதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறுபடியும் திரும்பி எடுத்துட்டு வர விட மாட்டாங்க. அதனால அங்கேயே கொடுத்துட்டு வர மாதிரி இருக்கும். அடுத்த செகண்ட் காப்பி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து ஜோசா கவுன்சிலிங் முடிஞ்சு காலேஜ் ஜாயின் பண்ணும்போது எஸ்பெஷலி அட்மிட் கார்டு ஒரு சில காலேஜஸ்ல கேட்பாங்க. அதுக்கோசரம் அட்மிட் கார்டு வந்து சேஃப் ஜோனுக்கு நீங்க 2 இல்லாட்டினா 3 வந்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து இந்த 2 பாயிண்ட் சொல்லியாச்சு. அதுக்கு அடுத்து 3வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்க ஐடி கார்டு எடுத்துட்டு போகணும். ஐடி கார்டுனா என்ன அர்த்தம்னா, நீங்க உங்களோட ஆதார் கார்டு இருக்கலாம், உங்களோட பேன் கார்டு இருக்கலாம், உங்களோட ஸ்கூல் ஐடியா இருக்கலாம், இல்ல வந்து ஓட்டர் ஐடியா இருக்கலாம், இல்ல ஃபாதர்ஸோட பேன் கார்டா இருக்கலாம். ஸோ எது வேணாலும் கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டு ஐடி கார்டு வந்து கம்பல்சரி வேணுங்க. ஸோ இதில் வந்து எஸ்பெஷலி நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மில் எந்த ஐடி ப்ரூஃப் நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அந்த ஐடி ப்ரூஃப் மட்டும்தான் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். சரிங்க? அது மட்டும் இல்லாமல் அந்த ஆதார் கார்டில் உங்களோட அப்ளிகேஷன்ஸில் என்ன நேம் இருந்ததோ என்ன இனிஷியல் இருந்ததோ அது கண்டிப்பாக நீங்கள் ஐடி ப்ரூஃபில் அந்த நேம் அந்த இனிஷியல் கம்பல்சரி வேணுங்க. ஒவ்வொரு லெட்டர்ஸும் செக் பண்ணுவாங்க. அதனால் கரெக்டாக ப்ராப்பராக நீங்கள் வந்து எந்த ஐடி எடுத்துட்டு போறீங்களோ அந்த ஐடியில நீங்க வந்து ப்ராப்பரா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அந்த அட்மிட் கார்ட்லயும் ப்ராப்பரா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அந்த அட்மிட் கார்டுல எந்த ஐடி நீங்க ப்ரொவைட் பண்ணீங்களோ அந்த ஐடி தான் அக்செப்டபிள், அந்த ஐடி தான் நீங்க எடுத்துட்டு போகணும். சரிங்களா? ஸோ நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸ்ல கேட்டிருந்தீங்க, இந்த ஐடி ஓகேவா, இந்த ஐடி ஓகேவா, இல்ல நான் வந்து ஸ்கூல் ஐடி வச்சிருக்கேன், இல்ல நான் வந்து ஆதார் கார்டு வச்சிருக்கேன், ஆதார்ல இனிஷியல் இல்ல, ஆதார்ல இனிஷியல் இருக்கு அப்படின்னு நிறைய பேர் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க. பட் வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி என்ன நேம் இருக்கோ என்ன இனிஷியல் இருக்கோ அது மஸ்ட் அந்த மாதிரி நீங்க பாத்துக்கோங்க. உங்களோட ஆதார் கார்டா இருந்தாலும் சரி, இல்ல வந்து உங்களோட ஸ்கூல் ஐடியா இருந்தாலும் சரி, உங்களோட அப்ளிகேஷன்ஸ் நம்பர்ல உங்களோட அட்மிட் கார்டில் என்ன இருக்கோ அது வந்து ப்ராப்பரா வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து 4வது பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து டிரான்ஸ்பரண்ட் பென்னு தான் எடுத்துட்டு போகணும். பென்னு மேலே ஏதாவது ஒட்டுறது, ஸ்டிக்கர்ஸ்லாம் ஒட்டுறது அந்த மாதிரிலாம் டிரான்ஸ்பரண்ட் பென் எடுத்துட்டு போங்க. அதே மாதிரி 5வது ஐட்டம் என்னன்னா, டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில் வேணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டிலையுமே உள்ள வந்து ஸ்டிக்கர்ஸ்லாம் எதுவும் ஒட்டக்கூடாது. டிரான்ஸ்பரண்டா இருக்கணும். உங்களோட தண்ணி அப்படியே தெரியுற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி நீங்க எடுத்துட்டு போங்க. இது மட்டும் இல்லாம இது எல்லாமே நார்மல் கேண்டிடேட்ஸ்க்கு. இது மட்டும் இல்லாம அதர் கேண்டிடேட்ஸ்னா யாருன்னா பிஆர் கார்டு பி பிளான் எழுதுற கேண்டிடேட்ஸா இருந்தா நீங்க வந்து ஜாமெட்ரி பாக்ஸ், பென்சில் பாக்ஸ், கலர் பாக்ஸ் இந்த மாதிரி எந்த ஐட்டம்ஸ் வேணாலும் நீங்க எடுத்துட்டு போகலாம். உங்களுக்கு தேவைப்படுற ஐட்டம்ஸ்
சரிங்களா? என்ன உங்களுக்கு தேவைப்படும், பென்சில் பாக்ஸ் தேவைப்படும், உங்களுக்கு வந்து ஸ்கேல் தேவைப்படும், ரப்பர் தேவைப்படும், அதே மாதிரி கலர் பாக்ஸ் வேணும். ஸோ இது வந்து உங்களுக்கு அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஆனால் நீங்கள் ஜெய் மெயின்ஸ் பேப்பர் ஒன்று எழுதுறீங்கன்னா இது எதையுமே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதனால ஒரே ஒரு பென் மட்டும் தான் எடுத்துகிட்டு போகணும். அதுக்கடுத்து டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. அதுக்கப்புறமேட்டு நீங்கள் டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்லேயே நான் டயபெட்டிக் பேஷண்ட் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈட்டபிள் திங்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ஆப்பிள், ஆரஞ்சு இந்த மாதிரி ஈட்டபிள் திங்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து சுகர் டேப்லெட் போடணும் அப்படின்னா நீங்கள் சுகர் டேப்லெட்டும் எடுத்துகிட்டு போகலாம். இது வந்து சர்டைன் ப்ரிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகணும். நீங்கள் நான் டயபெட்டிக் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி மெடிக்கல் சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அது அலௌட் உண்டு. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு பிடபிள்யூடி சர்டிஃபிகேட்ஸ் கம்பல்சரி மஸ்ட்டு. ஸோ நீங்கள் பிடபிள்யூடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மில் கொடுத்துருக்கீங்கன்னா அப்படின்னா அந்த பிடபிள்யூ சர்டிஃபிகேட்ஸ்க்கு உண்டான மெடிக்கல் சர்டிஃபிகேட்ஸும் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். சரிங்களா? ஸோ இது எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். ஜென்ரல் கேண்டிடேட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா மொத்தம் 5 பொருட்கள் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். என்னென்னா ஃபர்ஸ்ட் வந்து அட்மிட் கார்டு, அது வந்து A4 ஷீட்டில் தான் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அது வந்து ஃப்ரண்ட் பேஜ் கலர் பிரிண்ட்டாக இருந்தால் ஓகே, நார்மல் பிரிண்ட்டாக இருந்தாலும் ஓகே, பட் 2 or 3 காப்பீஸ் எடுத்துக்கோங்க. உங்களோட ஃபோட்டோஸுமே கம்பல்சரி அட்மிட் கார்டில் என்ன இருந்ததோ அதே ஃபோட்டோஸ் தான் இதுலேயும் இருக்கணும். அந்த ஃபோட்டோஸ் 2-3 ஃபோட்டோஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து உங்களோட ஐடியுமே நீங்கள் எந்த ஐடி வந்து அட்மிட் கார்டில் அப்ளிகேஷன்ஸில் இருக்குதோ அந்த ஐடி தான் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். வேறு ஐடி எடுத்துகிட்டு போகக்கூடாது. அதுக்கடுத்து டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில், அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு வந்து பென்னு, இது வந்து நார்மல் கேண்டிடேட்ஸ் எடுத்துகிட்டு போகிறது. அது மட்டும் இல்லாமல் ஈட்டபிள் திங்ஸ் ஏதாச்சும் எடுத்துகிட்டு போகணும்னா அது சுகர் பேஷண்ட்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு போகலாம். அது மட்டும் இல்லாமல் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் பிடபிள்யூடிக்கு உண்டான சர்டிஃபிகேட்ஸ் எடுத்துகிட்டு போகணும். ஸோ இந்த தவிர வேறு எந்த சர்டிஃபிகேட்ஸும் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும்னு அவசியம் இல்லை. இதை மட்டும் ப்ராப்பராக நீங்கள் நோட் பண்ணி ப்ராப்பராக பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு நீங்கள் போயிட்டீங்கன்னா அங்கே போய் நீங்கள் நீட்டாக எக்ஸாம் ஹால்குள்ளே போகும்போது நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் எக்ஸாம் ஹால்குள்ளே போயிடலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய அப்டேஷன்ஸ் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஸோ கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய அப்டேஷன்ஸ் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது. அந்த வாட்ஸ்அப் லிங்க் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தெரியாமல் தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.